வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் அட்டை பெட்டிகளுக்கான GST வரியை 12% குறைக்க வேண்டும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுடெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் CBI விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட வலியுறுத்தி புதுச்சேரியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டையில் சாராயம் பதுக்கி விற்பனை செய்த 2 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 100க்கும் மேற்பட்ட சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வு நடைமுறைக்கு வரவில்லை என்றும் மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அட்டை பெட்டிகளுக்கான GST வரியை 12% குறைக்க வேண்டும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுடெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற GST குழு கூட்டத்தில் பேசிய புதுச்சேரி அமைச்சர் லட்சுமி நாராயணன் GST பதிவு தொடர்பான செயல்முறையில் ஆதார் பயோமெட்ரிக் அங்கீகார நடவடிக்கை புதுச்சேரியில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் செயல்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே தற்போது நாடு முழுவதும் அந்த முறை செயல்படுத்தப்படுகிறது. உச்சநீதிமன்றத்தில் வணிக வரித்துறையால் செயல்படுத்தப்படும் GST சம்பந்தமான செயல்முறையீடுகளுக்கு விதிக்கப்படும் நிதி வரம்பை புதுவை போன்ற சிறிய மாநிலங்களுக்கு குறைக்க வேண்டும். அட்டை பெட்டிகளுக்கான GST வரியை 18%லிருந்து 12% குறைக்க வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தினார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் CBI விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட வலியுறுத்தி புதுச்சேரியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சியில் கள்ள விஷ சாராயம் குடித்து 55க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததற்கு காரணமான தமிழக திமுக அரசை கண்டித்து புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகில் இன்று நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய படுகொலைக்கு தார்மீக பொறுப்பேற்று பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும், மத்திய அரசு தானாக முன்வந்து CBI விசாரணைக்கு உத்தரவிடுவதுடன் 356வது பிரிவை பயன்படுத்தி தமிழகம் ரெடியாக அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்றார். விஷ சாராயம் அருந்தி 58க்கும் மேற்பட்டவர்கள் மரணம் அடைந்து உள்ளனர். மருத்துவமனையில் 200க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு சிகிச்சைக்கு இது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திடீர்னு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷசாராயம் என்பது புதுச்சேரி மாநிலத்திலிருந்து கடத்தி வரப்பட்டது. விஷசாராய சாவுக்கு புதுச்சேரி மாநிலமா காரணம்னு சொல்லிட்டு ஒரு தகவலை தெரிவித்தார். அவர் முதலமைச்சர் அவர் எதுவாலும் சொல்லட்டும். அதே போன்று அவரே சொல்லும் போது ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட சரக்குன்னு சொன்னார். அப்போ தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரா என்று 3 மாநிலங்களில் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதால எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இது சம்பந்தமாக CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தவறான செயலை அங்குள்ள CPCID காவல்துறையினர் விசாரித்தால் இதில் நியாயம் கிடைக்காது என்று சட்டமன்றத்தில் ஆண்மையுடன் தெரிவித்து அரசை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டு இன்றைக்கு CBI விசாரணைக்காக வலியுறுத்தி வருகிறார். புதுச்சேரி முதலியார்பேட்டையில் சாராயம் பதுக்கி விற்பனை செய்த 2 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 100க்கும் மேற்பட்ட சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷ சாராயம் குடித்து 58 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் காவல்துறையுடன் முதலியார்பேட்டை வேல்ராம்பட்டு பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்ட சாராயம் விற்பதாக வந்த தகவலை அடுத்து விசாரணை மேற்கொண்ட போது மாரியம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் சக்கரவர்த்தி என்பவர் பாக்கெட்டுகளில் சாராயம் பதுக்கி விற்றது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரது வீட்டில் சோதனை மேற்கொண்ட போலீசார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரவர்த்தி மற்றும் அவரது மகன் ராஜன் ஆகியோரை கைது செய்து அவர் வீட்டில் இருந்த 100க்கும் மேற்பட்ட சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வு நடைமுறைக்கு வரவில்லை என்றும் மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தியாகூர் அரசு கல்லூரி விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வு நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் மின் கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் மக்களை பாதிக்கும் வகையில் மின் கட்டணம் உயர்த்தப்படாது என தெரிவித்தார். மேலும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விற்பனை விவகாரத்தில் மெத்தனால் புதுச்சேரியில் இருந்து வந்தது என்ற புகார் குறித்து புதுச்சேரி அரசும் தீவிர விசாரணையை நடத்தி வருகின்றது. இந்த விவகாரங்களில் புதுச்சேரி கலால் துறை, காவல்துறை, தொழில்துறை ஆகியவை தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர் என்றார். புதுச்சேரியிலிருந்து மாதேஷ் என்றவர் பிடிச்சிருக்காங்க. ஆனால் அவருக்கு பல்வேறு இடத்துல அட்ரஸ் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் அவர் ஐடி வச்சிருக்காரு, எல்லாமே இருக்கு. அந்த மாதேஷ்ன்றவர் புதுச்சேரியில் பிடிச்சதால அது புதுச்சேரியிலேருந்து வந்தது அப்படின்னு ஒரு சூழ்நிலையை சொல்கிறாங்களே தவிர, அதனால தான் முழுமையான விசாரணை இன்னைக்கு மரக்காணத்தில் பிடிச்சிருக்கிறாங்க ஒருத்தரை. அது மாதிரி பல்வேறு இடங்களில் தமிழ்நாட்டிலையும் நிறைய அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எந்தெந்த இடத்துல அது மாதிரி மெத்தனால் இது பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில நேரத்தில் தமிழகத்தில் ஜிப்மரில் ஆய்வு செய்த தமிழக அமைச்சரே இது தமிழ்நாட்டிலிருந்து வந்ததுன்னு ஏற்கனவே ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநில சுகாதாரத்துறையில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் 60க்கும் மேற்பட்ட 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பணியில் உள்ளனர். கடந்த 18 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வரும் இவர்களுக்கு தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் நிதியில் இருந்து ஊதியம் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 4 ஆண்டுகளாக பதவி உயர்வு, சம்பள உயர்வு, போனஸ் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஆனால் சுகாதாரத்துறை இயக்குநர் நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக சம்பளம் நிறுத்தம் செய்வதாகவும் ஊதிய உயர்வு அளிக்கக்கூடாது என ஆணை போட்டியிருப்பதாகவும் ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் சுகாதாரத்துறை அலுவலகத்தில் இயக்குநர் ஸ்ரீராமலு அறையின் முன்பாக 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தரையில் அமர்ந்து தொடர் தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் 24ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக பணிகளை புறக்கணித்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 108 ஆம்புலன்ஸ் இன்றைக்கு பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ் எஃப்சி இல்லாமல் ஓட்டப்படுகிறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், கோவிட் காலத்திலே முறையாக பொதுமக்களுக்கு தன்னுடைய இன்னுரையும் பொருட்படுத்தாமல் மக்களுக்கு சேவை செய்த இந்த ஓட்டுநர்களை புதுச்சேரி அரசாங்கம் உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும், புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே 250 ஆண்டுகள் பழமையான வேப்ப மரம் வேரோடு சாய்ந்தது அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்துள்ளது TN பாளையம் கிராமம். இங்கு பொறையாத்தம்மன் கோவில் மற்றும் குளக்கரையில் சுமார் 250 ஆண்டுகளுக்கும் மேலான மிகவும் பழமை வாய்ந்த வேப்ப மரம் உள்ளது. இந்த மரத்தின் கிளை பாகங்களின் சுற்றளவு பெரிய அளவில் படர்ந்துள்ளதால் எந்நேரமும் நிழல் பகுதியாகவே காணப்படும். மேலும் பல தலைமுறைகளாக மரத்தடி பாடசாலை ஆரம்பித்து ஊர் பொதுக்கூட்டம், சுய உதவி குழுக்கள், மீட்டிங் என சமூக அமைப்புகள் கூட்டம், விளையாட்டு வீரர்கள் பயிற்சி என பன்முகத்தன்மை கொண்டு விளங்கியது இந்த வேப்பமரம். இந்த நிலையில் புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழை காரணமாக மரம் சிதிலமடைந்து அடிபாகத்தோடு முறிந்து விழுந்தது. சுமார் 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பன்முகத்தன்மை கொண்ட அந்த வேப்பமரம் சாய்ந்தது அப்பகுதி கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதிய மாநில அரியாப்பக்கம் திமநாயக்கம்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள பொறையாத்தம்மன் கோயில் அருகில் உள்ள மரம் சுமார் 180 வயது உள்ள மரம் 2 நாள் மழை காற்றுகள் அடித்த நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கரையான்புத்தூர் அரசு சுகாதார நிலையம் இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி உள்ளதாகவும் உடனடியாக சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களிடையே கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கரையான்புத்தூர் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது. இங்கு கரையான்புத்தூரை சுற்றியுள்ள கிராமம் மற்றும் தமிழக பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் வருகின்றனர். இங்கு மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் பற்றாக்குறை உள்ளது என கூறப்படுகிறது.
மேலும் மதியம் 2 மணிக்கு மேல் செவிலியர் மற்றும் அட்டெண்டர் மட்டுமே இருப்பதாகவும் மற்ற நேரங்களில் மருத்துவர் இருப்பது கிடையாது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் இரவு நேரத்தில் அங்கு பணியில் யாரும் இல்லாததால் ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் மது பிரியர்கள் மது அருந்துவதாகவும் இதனால் அப்பகுதியில் பாதுகாப்பற்ற சூழல் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இதுகுறித்து சுகாதாரத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களிடையே கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. லாஸ்ட் டைம் இப்போ இதை கொஞ்சம் உங்களுக்கு உள்ள இருக்கிற எப்படி இருக்கும்? வரவே மாட்டாங்க, மரம் கீழே பறந்து. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனைகளில் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிக்கும் முறையை கைவிடக் கோரி CITU தொழிற்சங்கத்தினர் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் காலியாக 25,000 பணியிடங்களை நிரப்பி அனைத்து அரசு பேருந்துகளையும் முழுமையாக இயக்க வலியுறுத்தியும் பணியில் இருக்கும்போது மரணமடைந்த 5,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு வேலை வழங்க வலியுறுத்தியும் நவீன அடிமைத்தனத்திற்கும் சுரண்டலுக்கும் வித்திடும் வகையிலும் தொழிலாளர்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தும் ஒப்பந்த ஊழியர்களை பணியில் சேர்க்கும் தமிழக அரசின் முடிவை கைவிட வலியுறுத்தியும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்து நிலையம் முன்பு போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் CITU தொழிற்சங்கத்தினர் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் பதிவு செய்த மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள ஏழை எளிய மற்றும் பெற்றோர்கள் இல்லாத மற்றும் ஊனமுற்றவர்கள் பெற்றோர்களாக கொண்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வருகிறார். மேலும் மே மாதத்தில் மட்டும் மொத்தம் 31 நாட்களுக்கு மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கினார். மே மாதத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்தனர். அதன் ஒரு பகுதியாக ஞாயிற்றுக்கிழமைகளில் முருங்கப்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் பதிவு செய்த மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து வழங்கி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமையில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கினார். இதுவரை 3 ஞாயிற்றுக்கிழமைகளில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிறந்தநாள் விழா காரைக்காலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் மும்மத தலங்களிலும் தொகுதியின் சார்பாக வழிபாடு நடைபெற்றது. JK பிரேம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் பொன்முருகன், சமூக சேவகர் பாபு, அக்கரை வட்டம் முருகானந்தம் உள்ளிட்ட ஏராளமான தமிழக வெற்றிக் கழக பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மும்மத தலங்களிலும் பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரியில் அட்டை பெட்டிகளுக்கான GST வரியை 12% குறைக்க வேண்டும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுடெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் CBI விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட வலியுறுத்தி புதுச்சேரியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டையில் சாராயம் பதுக்கி விற்பனை செய்த 2 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 100க்கும் மேற்பட்ட சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வு நடைமுறைக்கு வரவில்லை என்றும் மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.